Welcome to our channel. This is yaswanth. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா SolidWorksல ஒரு சிம்பிள் டயக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see எப்படி அதை டயக்ராம் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் பாருங்க, ஃபைல் ஆப்ஷன் அண்ட் பாத் ஓகே கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ். ஆக்சுவலி இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பிளைன் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்கெட்ச் ஃப்ரண்ட் பிளைன் நான் சூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிளைன் சூஸ் பண்ணி தான் நான் வரைய போகிறேன். ஓகேங்களா? நான் ஐ எம் டு டேக்கிங் straight outline, then இந்த மாதிரி. ஓகேவா? ஸ்மார்ட் டைமென்ஷன், இதோட டைமென்ஷன் வந்துட்டு 50. ஓகே, தென் இதோட ஹைட் வந்து நமக்கு ஓகே 265 ஓகே 265 ஹைட் கொடுத்துருக்காங்க. இதோட விட்த் வந்து நமக்கு 250 கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இதோட ஹைட் வந்து நமக்கு 50 தான். எஸ் 50 கொடுத்துருக்காங்க. என்டர். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஆர்க் வருது. அந்த ஆர்க் வந்து இதில் இதுவும் அட்டாச் ஆகுது. ஓகேங்களா? அது எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். டேக்கிங் ஆர்க் 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறேன். இது வரையும் ஓகே. இந்த 3 பார்ட் இதோட ரேடியஸ் வந்து நமக்கு 195.3. ஓகே, dimension selected is driven. Dimension is not valid to change. Okay, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. லைக் ட்ரிம் போயிட்டு இதை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். நவ் திரும்பவும் வந்துட்டு ஒரு 3 பார்ட் ஆர்க் 3 பாயிண்ட் ஆர்க்கை வந்து இங்க இருந்து ஓகேவா? இப்போ வந்துட்டு இதோட டைமென்ஷன் லைக் 195.3 ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதோட ஹைட் வந்து நமக்கு 50 ஓகே 50 கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை கொஞ்சோண்டு ஃப்ரண்ட்ல கொண்டு போயிடுவோம். இப்போ இதையும் கோஇன்சிடென்ட். ஓகே, தென் இதுவும் கோஇன்சிடென்ட். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஸ்கெட்ச். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். ஓகே, இதான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். எவ்வளோ அப்படின்னா இதோட எக்ஸ்ட்ரூடோட வேல்யூ வந்து 20க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்றோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. தென் அகைன் ஸ்கெட்ச் போறேன். இப்போ வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஓகே, ஸ்மார்ட் டைமென்ஷன் இதுல இருந்து இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 15 தான் இதோட வேல்யூ. லைக் அகைன் எக்ஸ்ட்ரூட். இந்த சைடு நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 50 ஓகேவா 50
50க்கு நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்றோம். இது வந்து 50 சாரி 70 ஓகேவா 70 எக்ஸ்ட்ரூட் பண்றோம். again sketch again extrude இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இதுல இருந்து இது ஒரு 100 இது ஒரு 30 ஸோ 130க்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் 130 ஓகே ஓகே கொடுத்துட்டேன். லைக் இதுதான் நம்மளோட ஸ்கெட்ச். இப்போ வந்துட்டு இது அகைன் டேக்கிங் திஸ். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்லாட் யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்க இந்த மாதிரி. ஆக்சுவலி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட டைமென்ஷன் கொடுத்துருவோம். இதோட டைமென்ஷன் எவ்வளோ அப்படின்னா இந்த பக்கம் 150. இதோட டைமென்ஷன் 150 ஓகே. அப்புறமா இதுல இருந்து இதோட வேல்யூ வந்து 50 சொல்லவே தேவையில்லை. இதுல இருந்து இதோட வேல்யூ நமக்கு 50 தான் இருக்கும். ஓகே இப்போ வந்து இந்த ஸ்லாட்டோட டைமென்ஷன் கொடுத்துருவோம். இதோட ரேடியஸ் வந்துட்டு 11.75 11.75. வேற என்ன கொடுத்துருக்காங்க? இதுல இருந்து இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு எவ்வளோ அப்படின்னா 25 ஓகேவா. அவ்வளோதான் ஸ்கெட்ச் வரைஞ்சியாச்சு. இப்போ வந்துட்டு இதை எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணி இந்த ஸ்லாட்டோட பீஸ் மட்டும் வெளியே எடுத்துருக்கோம். லைக் ஓகேவா. இந்த பிளண்ட் இருக்கிற ஆப்ஷனில் அப் டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒன் மோர் போர்ஷன் என்னன்னா இங்கே ஒரு ரிப் வரையணும். இங்கே வந்து ஒரு ரிப் வரையணும். அதை தான் இப்போ வரைய போகிறோம். லைக் நான் இந்த போர்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே இந்த போர்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஒரு லைன் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இந்த வரையறதுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃப்ரண்ட்டில் நான் இதோட ஸ்கெட்ச் டயக்ராம் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் நிற்கிறீங்க தெரியல அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஓகே இது 0 அகைன் இது எவ்வளோ அப்படின்னா 17.5 ஃப்ளிப் ஆப்செட் கொடுத்துட்டு 17.5 ஓகே எவ்வளோ போயிடுச்சு. ஓகேவா. இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு லைனில் சூஸ் பண்ணிக்கலாம். I'm taking line. இது வரைக்கும் ஓகே சரி இதோட வேல்யூ கொடுத்துருவோம். இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 100 ஓகே 100. தென் அதே மாதிரி இதுவும் 100 தான். நான் ரிப் போறேன். ஓகே ஆக்சுவலி வந்துட்டு இது நான் இந்த பிளைன் வந்து நான் சென்ட்ரல் சூஸ் பண்ணல. ஸோ அதனால எனக்கு ரிப் நான் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எப்படி ஆகும்னா இது ஸ்கெட்ச் தப்பாக வந்துடும். ஸோ அதனால ஐ ஹாவ் ஒன் மோர் ஐடியா. ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்கு.
இன்னொரு ஐடியா என்னன்னா, நான் இதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ரிப் கொடுக்கலாம். பட் ஆனா ஏன் ரிப் கொடுக்கல அப்படின்னா, அது ஆல்ரெடி நான் ஸ்கெட்ச் பிளைன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல பாயிண்ட்ல சூஸ் பண்ணதுனால என்னால் ரிப் கொடுக்க முடியாது. ஸோ ஐ எம் கிவிங் எக்ஸ்ட்ரூட் போஸ். ஓகே, ஃப்ளிப் ஆப்செட். இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா நமக்கு 50 தான். ஓகே, 15 ஒரு 5 ஒரு எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்துருவோம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட டயக்ராம். இந்த லைனை ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் பேசிக் சிம்பிளான வீடியோஸ் ஆக்சுவலி இதுவே ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். உங்களுக்கு இன்னும் சிம்பிளான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகைன் இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.